Amalgam preparation பற்றி பார்க்க போகிறோம். அமால்கமத்தோட டெஃபினேஷன் வந்து டென்டல் அமால்கம் இஸ் a metallic crystalline or restorative material. Metallic crystalline restorative material compare of mixture in the silver and alloy silver tin mercury. அதாவது சில்வர் டென் மெர்க்குரி இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அமால்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போனா வந்து டென்டல் அமால்கத்தோட டெஃபினேஷன் வந்து டென்டல் அமால்கம் இஸ் அ மெட்டாலிக் கிறிஸ்டலின் ரெஸ்டோரேட்டிவ் மெட்டீரியல் composed of mixture of silver tin alloy mercury. Dental amalgam is a metallic crystalline the restorative material composed of silver tin mercury all alloy that formed by reaching mercury. எல்லா அலையும் ஃபார்ம்டு பை ரீச்சிங் மெர்க்குரி வித் சில்வர் காப்பர் டின்னோட இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் இட் கம்பைன்ட் வித் பெல்லேடியம். அதுக்கப்புறம் பெல்லேடியம் ஜிங்க் அண்ட் அதர் எலமெண்ட் அது கூட கொஞ்சம் கம்பைன் ஆகும். பெல்லேடியம் ஜிங்க் அண்ட் அதர் எலமெண்ட்டில். இப்போது அடுத்து ஒரு டு இம்ப்ரூவ் த பாண்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 659 ஃபஸ்ட்டு யூஸ்டு பை சூகாங் இன் 659 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1528 வந்து ஜான்ஸ் ஸ்டாக்கர் 1826 வந்து அகஸ்ட் தேவ்ஸ் அலுமினியம் ஆர் த சில்வர் பேஸ்ட் அது யார் கொண்டு வந்திருக்காங்க? ராயல் மினரல் அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அமால்கம்னு ஒன்று அமால்கம் கொண்டு வந்தது 1845. செகண்ட் அமால்கம் வார் இஸ் 1926. 1959 வில்லியம் introduced in mercury alloy 1:1 ratio mercury alloy வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. காம்போசிஷன் ஆஃப் அமால்கத்தோட காம்போசிஷன் வந்து ஹை காப்பர் அமால்கம், லோ காப்பர் அமால்கம்னு நிறையா இருக்குது. ஹை காப்பர் அலாய், லோ காப்பர் அலாய் அதெல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹை காப்பர் அமால்கத்தோட காம்போசிஷன் மட்டும்தான். ஹை காப்பர் அமால்கத்தோட காம்போசிஷன் என்னது? ஹை காப்பர் அமால்கத்தோட காம்போசிஷன் வந்து ஏஜினா என்னது? சில்வர் டின் காப்பர் ஜிங்க். சில்வர் 70%, டின் 16%, காப்பர் 13%, ஜிங்க் 1% ஜிங்க் இருக்குது. ஓகேவா? 70, 16, 37 அதுதான் வந்து 17 டின் காப்பர் ஜிங்க். மெர்க்குரி இது சில்வர் ஸ்ட்ரென்த்தனிக்கும், டின் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கும், காப்பர் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு, டீஆக்சிடைசேஷனுக்கு வந்து ஜிங்க் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது சில்வரில் அப்படின்னா, சில்வர் வந்து இஸ் ரெடிலி வித் மெர்க்குரி இஸ் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த்தனிங். அதாவது சில்வர் வந்து மெர்க்குரியோடு சேர்ந்து இன்க்ரீஸ் த காம்போனண்ட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் காம்போனண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளோ கடல் மாதிரி அப்படின்னு போடுங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளோ ஆஃப் mercury is increasing strength and flow. Tin it reduce the strength and tend to compression, but அதாவது tin வந்து என்னதுன்னா ஒரு ஸ்ட்ரெச்சனிங் கொடுக்கறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இது வந்து ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸ்ட்ரென்த் டு
corrosion tends to corrosion ஆகும். பட் இட் கண்ட்ரோல் தி ரியாக்ஷன் பிட்வீன் சில்வர் அண்ட் மெர்க்குரியோட ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து டின் யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் வந்து இன்க்ரீஸிங் ஸ்ட்ரென்த்துக்காண்டி. அதுக்கப்புறம் ஜிங்க் வந்து டீஆக்சிடேஷன் ஏஜெண்ட்டாக இருக்குது. டிலே த எக்ஸ்பேன்ஷன் இட்ஸ் லீட்ஸ் டு த பெயின். இட்ஸ் லீட்ஸ் டு பெயின் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. டிலே எக்ஸ்பேன்ஷன் வந்து டிலே பண்ணிவிட்டு லீட்ஸ் டு த பெயின் அண்ட் சென்சிட்டிவிட்டி. பெயின் அண்ட் சென்சிட்டிவிட்டியாக வந்து இருக்குது. இட்ஸ் டிலே டு த பெயின் அண்ட் சென்சிட்டிவிட்டி டிலே பண்ணுறதுக்கு இந்த ஜிங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காண்டி? அமால்கம் ஃபில்லிங்காண்டி. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அமால்கம் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாமா? ஈஸி தான். Classification of amalgam based on copper content, based on aluminum amalgam alloy particle, based on zinc content, new amalgam alloy இருக்குது. based on copper content வந்து ஒரு கன்வென்ஷனல் அண்ட் லோ காப்பர் கன்வென்ஷனலாக இருக்குது. காப்பர் கண்டென்ட் வந்து கன்வென்ஷனல், லோ காப்பர் அலாய்ன்னு இருக்கா. அதுக்கப்புறம் ஹை காப்பர் அலாயில் வந்து ஹை காப்பர் அட்மிக்ஸ்டு அலாய், ஹை காப்பர் காம்போசிஷனல் அலாய், ஹை காப்பர் யூனிகாம்போசிஷனல் அலாய். அதாவது ஒரே மாதிரி வந்து இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க. பேஸ்டான அமால்கத்தில் வந்து லண்டானி ஈட் அலாய் அப்படின்னு இருக்குது. ரெகுலர் கட்டுக்காண்டியும் ஃபைன் கட்டு அண்டு மைக்ரோ ஃபைன் கட்டுக்காண்டி இந்த அலாய் வந்து லாட்டிசெட் அலாய்ன்னு சொல்கிறாங்க. ஸ்பெரிக்கல் அலாய் அட்மிக்ஸ்டு அலாய்ன்னு இருக்குது. ஸ்பெரிக்கல் அலாய் அட்மிக்ஸ்டு அலாய் பேஸ்டு ஆன் த ஜிங்க் கண்டென்ட்டில் வந்து ஜிங்க் கண்டெய்னிங் அமால்கம், ஜிங்க் கண்டெய்னிங் அலாய், ஜிங்க் ஃப்ரீ அலாய்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நியூ அமால்கம் அலாய்ன்னு இருக்குது. பேஸ்டு ஆன் த காப்பர் கண்டென்ட்டில் முதல்ல லோ காப்பர் அலாய் கன்வென்ஷனலாக இருக்குது. ஹை காப்பர் அட்மிக்ஸ்டு அலாய், ஹை காப்பர் அப்புறம் வந்து யூனிகாம்போசிஷன் அலாயாக இருக்குது. பேஸ்டு ஆன் அமால்கம் அலாய் பார்ட்டிக்கல் இஸ் ஜியோமெட்ரி சைஸில் வந்து பேஸ்டு ஆன் அமால்கமாக இருக்குது. அமால்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாட்டிசேட் அலாய், அதில் ரெகுலர் கட், ஃபைன் கட், மைக்ரோ ஃபைன் கட். ஸ்பெரிக்கல் அலாய் அட்மிக்ஸ்டு அலாய்ன்னு இருக்குது. ஜிங்க் காம்போனண்ட்டில் வந்து என்னென்னா ஜிங்க் கண்டெய்னிங் அலாய், ஜிங்க் ஃப்ரீ அலாய், ஜிங்க் கண்டெய்னிங் அலாய், ஜிங்க் ஃப்ரீ அலாய்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நியூ அமால்கம் அலாய் அப்படின்னு தனியாக இருக்குது. ஜிங்க் கண்டெய்னிங் அலாய், ஜிங்க் ஃப்ரீ அலாய்ன்றது, நியூ அமால்கம் அலாய்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஆஃப் அமால்கத்தோட ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். அமால்கத்தில் வந்து சில்வர் டு டின் ஃபேஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓ மை காட். இப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் அமால்கத்தில் சில்வர் டின்னு, அப்புறம் ஏஜிஎஸ்என், AG2HGSN இருக்கா. சில்வர் மெர்க்குரி AgMHG, டின் மெர்க்குரி SnHg, காப்பர் டின் CuSN, காப்பர் டின் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. காமா எப்சிலான் ஈட்டான் இருக்குது. இப்போது
காமாவில் வந்து சில்வர் டின் ஃபேஸில் வந்து சில்வர் டின் இருக்குது Ag3SN. சில்வர் மெர்க்குரி ஃபேஸ் வந்து காமா 1 Ag2Hg. டின் மெர்க்குரி டெல்டா காமா 2 டின் 7 to 8 Hg இருக்குது. 7 to 8 Hgயில் வந்து இருக்குது. அப்போது காப்பர் டின் ஃபேஸில் எப்சிலான் CuSN. இப்போ வந்து ஃபேஸில் வந்து சொல்கிறாங்க காமா இருக்குது, எப்சிலான் என்னது காப்பரும் டின்னும். ஈட்டா வந்து காப்பரும் டின்னும் தான், ஆனால் வந்து நம்பர் மாறுது. Cu3SN அப்படின்னு வருமா, காப்பர் 3 10 வந்துடும். அதுக்கப்புறம் காப்பர் 10 தான் Cu6SN. இப்போது நம்ம செட்டிங் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். செட்டிங் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹை காப்பர் அலாயில் வந்து காமா எடுத்துருக்குது. காமா என்னது, காமா வந்து காப்பர் 10 Ag3SNO Ag காப்பர், அதாவது மெர்க்குரி சில்வர் காப்பர்னு ஒரு காம்போசிஷன் இருக்குது போல். சில்வர் காப்பர்னு ஒரு காம்போசிஷனே இல்லை, சில்வரையும் காப்பரையும் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் மெர்க்குரி ஆட் பண்ணுறோம். மெர்க்குரி கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இதில் சில்வர் காப்பர் ஆல்ரெடி உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெர்க்குரி ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறோம். அதில் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, இல்லை முதல்ல ட்ரைச்சுரேட் பண்ணுறோம், இல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதை ட்ரைச்சுரேட் பண்ணி மெர்க்குரி போடுறோமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, Ag2Hg வந்து காமா 1 ஃபேஸ் வருது. காமா 1 ஃபேஸ் வந்த பிறகு காமா வந்து Ag2Hg தானே, சில்வர் காப்பர் வரும். அதுக்கப்புறம் சில்வர் மெர்க்குரி வருமா. சில்வர் மெர்க்குரி வந்த பிறகு டின் மெர்க்குரி வரும். டின் மெர்க்குரி போட்டாச்சா, காமா 3ன்னு போட்டுடலாமா. காமா 3ன்னு போட்டுடலாம். அதுக்கப்புறம் Ag3SNனா காமா மறுபடியும் வந்துடுது. இப்போ ஸ்டெப் 2ல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காமா 2 இருக்குமா, அந்த காமா 2 வந்து சில்வர் காப்பர் கொஞ்சமாக மறுபடியும் சேர்க்குறாங்க. சில்வர் காப்பர் சேர்த்துட்டு நம்மளுக்கு காமா 1 வருது, மறுபடியும் காமா 1. அதுக்கப்புறம் வந்து ஈட்டாவும் வருது, காப்பரும் டின்னும் நம்மளுக்கு வருது, காப்பர் டின் கிடைக்குது. அதுக்கப்புறம் சில்வர் மெர்க்குரி கிடைக்குது, சில்வர் மெர்க்குரி காமா 1 கிடைக்குது, காமா 1 Ag2H3 அது கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து கன்சியூம்டு Ag காப்பர் வந்து அதுவும் கிடைக்குது, Ag2Hgயாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லோ காப்பர் அலாயில் நார்மலாக என்ன சொல்கிறாங்கன்னா, Ag3SN அப்படின்னா வந்து சில்வர் 10 ஆட் பண்ணுறாங்க. சில்வர் 10 ப்ளஸ் மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்க. மெர்க்குரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளுக்கு என்ன வந்துடுது, காமா 1 வந்துடுது. காமா 1ல் டேரெக்டாக நம்மளுக்கு காமா 1 வந்துடுதா. அந்த காமா 1ல் வந்து காமா 1 என்னது, சில்வர் மெர்க்குரி Ag2Hg. அதுக்கப்புறம் காமா 2 வந்து SN, அதாவது டின் மெர்க்குரி, அதுவும் கிடச்சிருது. இப்போ லோ காப்பர் அலாயில் டேரெக்டாகவே கிடச்சிட்டு, ஹை காப்பர் அலாயில் கொஞ்சம் கடினம், 2 ஸ்டெப்பில் வந்து கொண்டு வரணும். ஹை காப்பர் அலாயில் வந்து ஸ்டெப்பிங்கில் வந்து 2 ஸ்டெப் கொண்டு வரணும். முதல்ல காமாவையும் சில்வர் காப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணுறது. இப்போ அதுக்கு கிடைச்ச காமா 2 வந்து மறுபடியும் நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் AgCயோட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Ag2Hg3யில் வந்து கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஈட்டா கிடைக்குது. இப்போ ஹை காப்பர் அமால்கத்தோட செட்டிங் ரியாக்ஷன் அன்காம்போசிஷனல் ஹை காப்பர் அமால்கம் அலாய். ஹை காப்பர் அமால்கம் அலாயில் வந்து அட்மிக்ஸ்டு தானே பார்த்தோம்.
இதுலேயுமே கன்வென்ஷனல் லோ காப்பர் அலாய் கன்வென்ஷனல், அட்மிக்ஸ்டில் ஹை காப்பர் அட்மிக்ஸ்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் ரியாக்ஷன் ஆஃப் uncompositional high copper alloy. அன்காம்போசிஷனலில் பார்த்துடலாமா? அன்காம்போசிஷனல் என்னது இருக்குன்னா சில்வர், காப்பர், டென் அதோட சேர்த்து மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்க. அதில் காமா ஒன்றும் ஈட்டாவும் கிடைக்குது. அன்ரியாக்டட் சில்வர், காப்பர், டின் வந்து கிடைக்குது. இப்போ அட்மிக்ஸ்டு alloy is combined to lathe cut low copper alloy or low copper alloy with spherical silver copper alloy. அட்மிக்ஸ்டு அலாய் யூனிகாம்போசிஷனல் அலாய் அப்படின்னு இருக்குது. அட்மிக்ஸ்டு அலாயில் வந்து ஒரு அலாய் இருக்குது. அந்த அலாய் வந்து கம்ப்ளீட்டாக காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னா லீத் கட்டில் லோ காப்பர் அலாயும் ஒரு சில்வர் காப்பர் அலாயும் சேர்த்துனா ஒரு ஒரு லோ காப்பர் அலாயும் சில்வர் காப்பர் அலாய் வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒன்று கிடைக்குமா? காமா அதுதான் வந்து அட்மிக்ஸ்டு அலாயாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூனிகாம்போசிஷனல் என்ன வருதுன்னா ஈச் பார்ட்டிக்கல் in this type high copper amalgam alloy. These are made up of same composition. ஒரே composition தான் மேட் பண்ணுது. Hence the name is unicompositional and single compositional phase. Unicompositional single compositional phase இருக்குது. ஏன் யூனிகாம்போசிஷனல் சிங்கிள் காம்போசிஷனல் ஃபேஸாக இருக்குதுன்னா டேரெக்டாக ஹச்ஜி வந்தது தான். யூனிகாம்போசிஷன் டேரெக்டாக வந்து மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்க. அந்த ஹை காப்பர் அமல்கத்தோட டேரெக்டாக மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்க. நம்ம கிடச்சிருக்கிற ஹை காப்பர் அமல்கத்தோட டேரெக்டாக மெர்க்குரி ஆட் பண்ணுறாங்களா, அதனால் வந்து யூனிகாம்போசிஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹை காப்பர் அலாய் ஆர் briefly beneficial compared to low copper alloy. லோ காப்பர் அலாயை விட ஹை காப்பர் அலாய் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் இது வந்து லெஸ் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை காப்பர் அலாய் இஸ் மினிமைஸ் த காமா, அதாவது காமா டூ ஃபேஸை வந்து மினிமைஸ் பண்ணுது. ஹை காப்பர் அலாய் வந்து காமா டூ ஃபேஸ் வந்து மினிமைஸ் பண்ணுது. இஸ் ரெடியூஸ் த கொரோஷனையும் ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னது ஹை காப்பர் அலாயில் மினிமைஸ் த காமா டூ ஃபேஸை வந்து மினிமைஸ் பண்ணி இட் ரெடியூஸ் கொரோஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் கிரேட்டர் ஸ்ட்ரென்த்தில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். தே ஆர் ரெசிஸ்ட் டு ஃப்ராக்சர் அண்ட் வியர் பெட்டர் தென் லோ காப்பர் அலாய். அதுக்கப்புறம் வியர் பெட்டர் கிழிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஃப்ராக்சராக ஆகும். ஃப்ராக்சர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும் ரொம்ப நல்லாவே. லோ காப்பரை விட ஹை காப்பர் நல்லா தான் பண்ணும். பெட்டர் மார்ஜினல் இன்டெகிரிட்டி வந்து லெஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் தி எட்ஜ். லெஸ் பேக்ரவுண்டில் வந்து என்ன இருக்குன்னா எட்ஜ் இருக்கா, லெஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் த எட்ஜுன்னு ஒன்று இருக்குது. இம்ப்ரூவிங் சீல் வித் டூத், அதாவது டூத்தை வந்து நல்லா சீல் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த அமால்கம் வந்து நல்லாவே சீல் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரேக் டவுன் த எட்ஜை வந்து பிரேக் டவுன் பண்ணும். லோ மெர்க்குரி ரிலீசஸில் வந்து மெர்க்குரி வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஹை காப்பர் அலாய் வந்து பைண்ட் டு த மெர்க்குரி கூட நல்லாவே பைண்ட் ஆகியிருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து பெட்டர் மார்ஜினல் இன்டெகிரிட்டியும் நல்லா வாலோட நல்லா டேரெக்டாக வந்து அதுக்கப்புறம் இன்கார்பரேஷன் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து. லோ காப்பர் அலாயில் வந்து லோ காப்பர் அலாய் அட்மிக்ஸ்டு அலாய் சிங்கிள் காம்போசிஷனில் இருக்குது. யூனிக் காம்போசிஷனில் தான் சிங்கிள் காம்போசிஷன் சொல்கிறாங்க. லோ காப்பரில் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து மினிமம் 145, 137,
single composition 262 145 is 340 354 354 ன்னு இருக்குது 135 145 354 137 137 431 வருது 431 வருது. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் காம்போசிஷனில் வந்து 262 அதுக்கப்புறம் வந்து 510 இருக்குது 262 510 கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் மெகா பாஸ்கல் 145 வந்து 354 லோ காப்பர் அலாயில் வந்து 137 வந்து 431 வருது 431 362 வந்து 362 262 510 262 510 அதுதான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ வந்து க்ரீப் பர்சன்டேஜ் வந்து 2 இதில் வந்து 0.4 இதில் 0.13 0.4 0.13 டென்சில் ஸ்ட்ரென்த்தில் வந்து 60 48 54 அதில் இருக்கா 48 எங்கள் அம்மாவுக்கு 48 வயசாகுது 60 தாத்தாவுக்கு வயசாகுது 54 ஆகும் வருது அப்படின்னா வந்துடுதா. லோ காப்பர் அமல்கத்துக்கு வந்து டென்சில் ஸ்ட்ரென்த் 60 48 54 அப்படின்னு வந்து இப்போது க்ரீப் பர்சன்டேஜ் வந்து 2 0.4 0.13 வந்துடுதா. அதுக்கப்புறம் 145 354 137 431 262 510 tarnish tarnishோட definition வந்து tarnish is a surface discoloration or the metal is slightly lost the alteration of the surface finishing and luster. In the oral environment, the tarnish is often over the formation of deposition of the surface restoration. Compression is the process whereby the deterioration of the metal is caused by the reaction of the environment. Deterioration தான் வந்து இதில் corrosionக்கு வந்து இருக்குது. Corrosion is the process by the deterioration of the metal is caused by the reaction with the environment. Self-sealing, the formation of the corrosion is produced to prevent the fluid egress along the margin and contribute to self-sealing ability of amalgam. அதாவது இஸ் இன் எஜ் அப்படின்னு இருக்குது. Self-sealing, the formation of the corrosion is produced to prevent the fluid ingress and egress along the margin is contribute to the self-sealing ability of amalgam. Delayed expansion வந்து எப்படி இருக்குன்னா செல்ஃப் சீலிங் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் த கொரோஷன் ஃபார்மேஷன் பண்ணையில் அதை ப்ரிவெண்ட் பண்ணி டு ஃப்ளூயிட் இன்க்ரெஸ் எக்ஸ்க்ரெஸ் அலாங் த மார்ஜின் டு கான்ட்ரிபியூட் டு த செல்ஃப் சீலிங் எபிலிட்டி ஆஃப் த அமால்கம். Delayed expansion,
the gradual expansion of zinc containing amalgam. Gradual expansion of zinc containing amalgam is over a period of week to month. Weekலேருந்து gradual expansion இருக்குது. gradual expansion படிப்படியாக ஒரு எக்ஸ்பென்ஷன் கிடைக்குமா? ஜிங்க் கண்டெய்னிங் அமால்கம், ஜிங்க் இருக்கிற அமால்கம், ஜிங்க் கண்டெய்னிங் அமால்கம் over the period of the week or the month. Delayed expansion. This expansion is associated with the hydrogen gas. Depending upon the hydrogen gas. ரொம்ப நாள் பட்டதாக கூட ஹைட்ரஜன் கேஸ் மூலயமா இந்த ஜிங்க் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. கிராஜுவல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஜிங்க் இஸ் containing amalgam, zinc containing amalgam over the period of the week or week to month. They are the expansion of associated with the developmental hydrogen gases. அதுக்கப்புறம் which can be incorporation of the mixture of the plastic mass is during the manipulation of a cavity preparation. What are the advantages and disadvantages? Advantages is the ductility and cost effective. அதுக்கப்புறம் ஏஸ் ஆஃப் யூசஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து எஸ்தெட்டிக் மெர்க்குரி கண்டென்ட் இருக்குது, பொட்டென்ஷியல் ஃபார் கிராக் வர சான்சஸ் வந்து இருக்குது. கிளினிக்கல் கன்சிடரேஷன் ஆஃப் அமால்கத்தில் வந்து டியூரபிள் மெட்டீரியலில் வந்து அமால்கம் இஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஐடியல் ஃபார் த போஸ்டீரியர் ரெஸ்டோரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாங் லாஸ்டிங் அமால்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லெஸ் எஃபெக்டிவில் வந்து இட் இஸ் அஃபோர்டபுள் அண்ட் வைட்லி யூஸ்டு டு எ லார்ஜ் கேவிட்டி ஆஃப் த ஹை ஸ்ட்ரென்த். செல்ஃப் சீலிங் எபிலிட்டி. மெர்க்குரி கன்சர்ன் வந்து சேஃப் வித் கண்ட்ரோல். இட் இஸ் யூஸ்டு பட் இஸ் ரெக்வயர் எ ப்ராப்பர் டிஸ்போசல் டு மினிமைஸ் த ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஹை காப்பர் அலாய் இஸ் யூஸ்டு டியூ டு த லெஸ் கொரோஷன் அண்ட் லெஸ் டார்னிஷ். அவ்வளோதான். Thank you.